கண்ணு, இனிமே நீ வேலைக்கு வர வேணாண்டா. அடுத்த வாரமே காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு. நாங்க 2 பேரும் எங்க உசுரை கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன்டா. இல்லம்மா, நான் இனிமே படிக்கலாமா? நீங்க இப்படி வெயில கஷ்டப்படுறத நான் இன்னைக்கு அனுபவிச்சு பார்த்துட்டேம்மா. எனக்கு அப்படிப்பட்ட படிப்பு வேணாமா. நான் படிச்ச பிஇ படிப்புக்கு பெங்களூர்ல நல்ல வேலை கிடைக்குமா? நான் அடுத்த வாரமே பெங்களூர் போறேம்மா. போற செலவுக்கு காசு வேணும்லம்மா. அதனாலதான் உங்க கூட என்ன வருண், நீதானே மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ட. இப்போ நீ இப்படி சொல்றியே. அக்கா, இப்ப ஒரு செமஸ்டருக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்கோம். இன்னும் 3 செமஸ்டர். அதுவும் இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் வேற இருக்குக்கா. ஆக மொத்தம் 5 லட்ச ரூபா வேணும்க்கா. 5 லட்ச ரூபாயா? அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கடா போறது? ஐயோ கடவுளே, என் மக ஆசைப்பட்ட படிப்பை எங்களால கொடுக்க முடியலையே. எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குற? உனக்கு என்னதான் வேணும்? அல்லாதீங்கம்மா. அதான் நான் அடுத்த வாரமே வேலைக்கு போறேன்னு சொல்றேம்மா. நான் வேலைக்கு போயிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். சரி வாங்க, செங்கல் எடுத்துட்டு வரோம். அருண், என்னடா இது கோலம்? இத பார்க்க வேணாம் ஆசைப்பட்டேன். என் உசுரே போகுதுடா. டேய், டேய், நீ ஏசி ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனடா. இப்படி செங்கல் தூக்குறத பார்க்க வச்சிருக்கியாடா பாவி. ஏக்கா, நீங்க வந்தது இல்லாம ஏன் அவனைய கூட்டு வந்தீங்க? ஏக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் இன்னும் உசுரோடதாக்கா இருக்கேன். ஆனா ஏன் புருஷன் உசுரோட இல்லையடா. அவருக்கு தான் திருட்டு பட்டம் கட்டி அவரை கொன்னுட்டீங்களே. அக்கா, எங்க வயித்தை வளர்க்கறதுக்கு, அது ஒருவேளை கஞ்சியாவது குடிக்கிறதுக்கு நாங்க இப்படி கூலி வேலை செஞ்சுதானடா ஆகணும். அக்கா, மாமா திருடன்னு நான் சொன்னேனாக்கா? மாமா எப்பேற்பட்டவர்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியுங்கா. அக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. நேத்துல இருந்து நீங்க எங்க இருக்கிறன்னு தெரியாம ஊர் ஊரா சாப்பிடாம கூட சோறு தண்ணி இல்லாம சுத்திட்டு இருக்கிறேங்க. கிளம்புக்கா போலாம். எங்கடா? தெரியலையாக்கா, எங்க போறதுன்னு தெரியல. மாமா, ஏன் மாமா இப்படி அழுறீங்க? என்னாச்சு சொல்லு மாமா. சொல்லுடா. அது ஒண்ணு இல்ல மைதிலி. டேய், என்னாச்சுன்னு சொல்லுடா. தொராசி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? அவனுக்கு என்ன புத்தி கித்த கெட்டு போச்சா? தம்பி வேலு, நாங்க இங்க வந்ததாவே இருக்கட்டும். எங்களை அந்த ஊருக்கு நீ கூட்டிட்டு போனா தொராசு மறுபடியும் உன் மேல கோவப்படுமா? எங்களால அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வேண்டாப்பா. ஆமாம்மா, அண்ணி சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நாங்க இங்கேயே இருக்கோம். அதுக்குள்ள இந்த கோயில் நகை
எப்படி காணாம போச்சுன்னு கண்டுபிடிங்க. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடும் மயிலு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்குது அவனுக்கு. அக்கா அக்கா நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியுங்கக்கா. சாப்பிட வேண்டியிருக்கிறேன். பசி உங்க கண்ணில் தெரியுது. சாப்பிடுங்கக்கா. அதெல்லாம் வேண்டாம்டா. அக்கா தம்பி நான் தர்றேன், வாங்கிக்கா. வாங்கி சாப்பிடுக்கா. டேய் தம்பி, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. தம்பி, நீயும் சாப்பிட்டிருக்க மாட்டியடா. அக்கா நீங்க நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிருக்கா. அது போதுக்கா எனக்கு. டேய் வாடா, நானே உனக்கு ஊட்டிடுறேன்.